நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது ஹசீப். இலங்கை அதிபர் ஸ்ரீசேனா 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். தற்போது கிடைக்கக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும்பொழுது இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றது. அதாவது அணு சக்தி உடன்பாடு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் உட்பட 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றது. இதை தாண்டி ஸ்ரீசேனாவினுடைய இந்திய வருகை என்பது அடுத்த மாதம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இறுதி யுத்தம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஐநாவால் அமைக்கப்பட்ட மூவர் குழு அந்த கூட்டத்தில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கூட எழுந்திருக்கின்றது. இது போன்றது ஒரு சூழலில் ஸ்ரீசேனாவினுடைய இந்திய வருகை அமைந்திருக்கின்றது. ஸ்ரீசேனாவினுடைய இந்திய வருகை இந்தியாவில் 2 வகையாக பார்க்கப்படுகின்றது. முதல் வகையை பொறுத்தவரை இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக கூட இந்த வருகை அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது. மற்றொரு புறம் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வரவிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த வருகையினுடைய தாக்கம் வெளிப்படும் என்ற ஒரு கருத்தும் கூட இந்தியாவில் நிலவுகின்றது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் முராரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஐயா வணக்கம். அதே போல ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலை சேர்ந்த ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஆவணப்பட தயாரிப்பாளர் சோமிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல பேராசிரியர் பெர்னாடி சாமி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா, உங்களிடமிருந்து தொடங்கலாம். இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்னது போல 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றது. முதல் கருத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் இலங்கையைச் சேர்ந்த அதிபராக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முக்கியஸ்தர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் இந்தியா வருவதும் இந்தியாவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பிரதமரை வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கும் பொழுதெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை பேசப்பட்டது, அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது, அது தொடர்பான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, அவர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி கிடைக்கும், அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், அதனுடைய தொடக்கமாகவே இது பார்க்கப்படுகின்றது என்று கடந்த பல வருடங்களாக இது போன்ற சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றதொரு சொல்லாடல் தான் தற்போதும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது சில தலைவர்களால். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது சொல்லாடல் கட்டாயமாக சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக இப்போ சிறிசேனா இந்தியாவுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் நம்ம இது ஒரு மாற்றாக பார்க்க வேண்டும். இது முந்தைய தலைவர்கள் வந்தது போல இது இல்லை. இவர் புதிதாக இவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது வந்திருக்கிறார். நிறைய எதிர்பார்ப்புகள் உள்நாட்டிலும் இருக்கின்றன, வெளிநாட்டிலும் இருக்கின்றன. அவர் இந்த பயணத்தை, இந்தியாவினுடைய பயணத்தை தான் முதல் பயணமாக வைத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 3 பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். அதற்கும் இந்தியாவினுடைய உதவி மிகவும் அவருக்கு தேவைப்படுகின்றது. 2வது, இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய எல்லோரையும் ஒருமித்து ஒரு புதிய ஸ்ரீலங்காவை, ஒரு புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற இன்னொரு சவாலும் அவருக்கு இருக்கின்றது. இதை தொடர்ந்து அவர் பொருளாதாரத்தையும் அவர் மேம்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் அந்நிய நாடுகளோட உறவு என்று பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய உறவு, சீன உறவு, இதில் எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார் என்பதும் இருக்கின்றது. ஆகவே புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு புது முயற்சிகளுடன் இன்க்ளூஷன் என்ற ஒரு வார்த்தையோடு அவர் இங்கே வந்திருக்கிறதுனால இன்றைக்கி அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்றைக்கி. அதனால் இது கையெழுத்தாகக்கூடிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும். அதே சமயத்தில் அவர் 13ஆம் சட்ட சீர்திருத்தத்தை அவர் எப்படி பார்க்க போகிறார், அவர் தமிழர்களுக்கான என்ன விதமான சீர்திருத்தங்களை கொண்டு வர இருக்கின்றார் என்பதை பற்றியும் அவர் சொல்லுவார் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அவருடைய பிளான் என்னவென்று. சோமிதரன், இலங்கை நிகழ்வுகளை தொடர்ந்து கவனித்து வரக்கூடிய நீங்கள் இலங்கையில் வாழ்ந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஐயா குறிப்பிடக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவரை பொறுத்தவரை மற்ற தலைவர்கள் தெரிவித்த கருத்திற்கும் ஸ்ரீசேனா தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒருங்கிணைந்த வளர்ச்சி, இலங்கையில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியை, ஜனநாயகத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். அதற்கு உங்களுடைய பதில்? உண்மையில் இப்போ ஒன்றிணைந்த இலங்கை அல்லது ஒரே தேசம் ஒரே மக்கள், இந்த கோஷம் போர் முடிந்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சேவினால் முன்வைக்கப்பட்டிருந்த கோஷம். இப்போது தலைமை தான். நான் இந்த தேர்தல் மாற்றம் என்பதை தலைமை மாறி இருக்கிறது என்பதை தவிர பெரிய மாற்றம் இல்லை. அந்த அரசியலில் இருந்த எல்லாருமே இப்போ இந்த அரசோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது தேசிய அரசாங்கம் என்று ஒன்று வரப்போகிறது. இப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்திற்குள்
இலங்கையில் தமிழர்களுக்கான தீர்வு குறித்த எந்த கலந்தாய்வுகள் பற்றியும் 100 நாள் வேலை திட்டத்துக்குள் இல்லை. ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அந்த ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதாக மட்டுமே தான் இவர்களுடைய, அதாவது மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி என்பது ஒரு சர்வாதிகார ஆட்சி என்பதாகவும் அதை மீறி ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வருவதாக என்பதாக மட்டும்தான் இருக்கிறது. இதை தாண்டி இலங்கையிலே வந்து இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்லது தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு பற்றிய எந்த முன்னெடுப்புகளும் இதுவரையில் ஏற்படவில்லை. இப்போ இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் என்பது இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் முதல் விஷயமாக இந்தியாவால் என்ன முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகதிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பான ஒரு கலந்தாய்வு கூட்டம் டெல்லியிலே நடைபெற்றிருந்தது. இப்போது மைத்ரிபால சிறிசேன வரும்போதும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினரிலே என்ன பேச போகிறாள் என்பது நிகழ்ச்சியினரிலே இந்த விடயம் முக்கிய விடயமாக உள்ளடக்கப்படுகிறது. இந்த அகதிகளை திருப்பி அனுப்புவது என்பது ஒரு மனிதாயமான நடவடிக்கை அல்ல, இது ஒரு அரசியல் நடவடிக்கை. மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் அங்கே ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்திவிட்டது என்ற தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்ப்போம். உதாரணத்துக்கு 1994 சந்திரிகா பதவிக்கு வந்தபோது சமாதான பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகளோடு முன்னெடுத்தார். அது ஆரம்பித்த போது இதே வேலையை செய்தார்கள். முதல் வேலை என்னென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகளை இங்கேருந்து அரசாங்கங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இலங்கையை கொண்டு போய் அந்த அகதிகள் அங்கே இலங்கைக்கு வந்தோன்னே என்ன ஊடகங்களும் கருத்து தெரிவிப்பார்கள். இலங்கையில் வந்தோன்னே அவர் சொல்கிற விஷயம் இலங்கையில் அமைதி திரும்பி விட்டதால் நாங்கள் திரும்பி விட்டோம். இவர்களை வைத்துக்கொண்டு இலங்கையில் அமைதி திரும்பி விட்டதான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதுதான் முதல் வேலையாக இருக்கும் என்று. ஆகவே ஸ்ரீசேனாவினுடைய வருகை மற்ற தலைவர்களுடைய வருகையோடு ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டியது. ஒரு தனிப்பட்ட முறையில் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளவு காலமும் சைனாவோடு நெருக்கமாக இருந்த ஒரு நிலைமை மாறி இந்தியாவுடன் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்தியாவுக்கான அவருடைய முதல் வெளிநாட்டு விஜயமாக இந்திய விஜயத்தை ஏற்படுத்தி கொண்டார். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுவது, அவர்கள் வேண்டி நிற்கக்கூடிய அந்த நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது போன்ற விஷயங்களுக்கான இடமே இல்லை என்று நீங்கள் கருத்து இல்லை. ஒரு இடைவெளி உருவாகி இருக்கும். அதாவது ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும். அந்த நெருக்கடியான சூழலில் போராடவே முடியாத ஒரு நெருக்கடியான சூழல் ராஜபக்சே ஆட்சியில் இருந்தது. ஏனால் கோத்தபாய ராஜபக்சேனுடைய முழுமையான கொண்ட்ரோலில் வந்து அங்கே ராணுவம் இருந்ததால் ஒரு இடைவெளி உருவாகி இருக்கின்றது. அந்த இடைவெளியில் மக்கள் போராடுவதற்கான அந்த இடைவெளி உருவாகி இருக்குது. அது ஒன்று ஒரு சாதகமான விஷயமா நான் பார்க்குறேன்.